பாலா இருக்கானா? யாரு? இங்கிலீஷ் வாத்தியாரா? சொல்லுங்க சார்வால். நான் வாத்தியார் இல்லைங்க, மாணிக்கம் பேசுறேன். மெக்கானிக் மாணிக்கம் பேசுறேங்க. கொஞ்சம் பாலா கிட்ட போனை கொடுங்களேன். முடியாது. ஏ, பாலா இல்லைங்களா? இருக்கேன். ஆனா நான் தர தயாரா இல்ல. அவனுக்கு வேற வேலை இருக்கு. சார், ஒரே ஒரு நிமிஷம் போனை கொடுங்க சார், அவன்கிட்ட பேசணும். அவனை இனிமேல் கூப்பிட்டு அவன் படிப்பை கெடுக்கிற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காது. போனெல்லாம் தர மாட்டேன். வை. என்ன சார் என்ன சொல்றாரு? மத்தியான சாப்பாடு எடுக்க வருவாரா இல்ல அதையும் நான் தான் கொண்டு வரணுமா? நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்காத, கிளம்பு முதல்ல. பணம் போச்சா? எப்படியாவது போங்க. 2000 ரூபாய் பணம் கோயிந்தா கோயிந்தா தான். இனிமேலாவது நான் சொல்றது கேளுங்க. இதுக்குதான் ஆள் தராதரம் தெரியாம பணம் கொடுக்க கூடாதுன்றது. Hi Vino. What's up? Vino? என்னாச்சு வினோ? ஏன் அழுதுட்டு இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல பிரசாத், சிவானி என்ன? கூல் வினோ, கூல். தண்ணி குடிக்கிறியா? வா, உள்ள போய் எதுவா இருந்தாலும் நிதானமா பேசலாம். நான் ஒரு நல்ல அம்மா இல்லையா பிரசாத்? நீ ஒரு பேட் மம்மின்னு சிவானி சொல்றா. நாம எல்லாமே அவளுக்காக தானே செய்யறோம் பிரசாத். அது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது பிரசாத்? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நாம போகலங்கிற கோபமா? ஆமா பிரசாத், அந்த கோபம் கூட பரவாயில்ல, அது நியாயம்தான். என்ன கெட்ட அம்மான்னு சொன்னதுதான் என்னால தாங்க முடியல. You know one thing, ஆபீஸ்ல இருந்தா கூட எப்பவுமே எனக்கு இவன் ஞாபகம் தான் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவாவது ஒர்க் பிரஷர்ல மறந்துடுவேன். அதுக்காக இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றது தப்பு இல்லையா பிரசாத்? நாம சொன்ன வார்த்தையை தட்டாம நம்மள ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம இருக்கிற பொண்ணு இன்னைக்கு பேட் மம்மிங்கிற வேர்டை யூஸ் பண்றானா, அது கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். நான் அவகிட்ட எல்லாமே சொன்னேன். இந்த வீடு, வாழ்க்கை எல்லாமே உனக்காக கஷ்டப்பட்டு உருவாக்குனதுன்னு. அதுக்காக தான் இவ்வளவு உழைக்கிறோன்னு. நாளைக்கு நீ இதை வச்சு நிம்மதியா வாழலான்னு சொன்ன. ஆனா அவளுக்கு புரியல பிரசாத். எதுக்கு சிரிக்கிற? நம்ம எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் குழந்தை கிட்ட எடுபடாது. என் பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்மை வாங்கி கொடுத்தேன்ட்டு நீ வேணா பெருமைப்படலாம். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாங்க, அப்படிதான் மனசுல பதிஞ்சிருக்கும். என்ன சொல்ற பிரசாத்? உனக்காக இது பண்ண அது பண்ணேன்னு சொல்றதெல்லாம் குழந்தை கிட்ட எடுபடாது. பேரண்ட்ஸ் மீட்டிங் போகாதது நம்ம தப்பு. அதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சாரிடா, அம்மாவை மன்னிச்சிடு, இப்படிதான் ஆரம்பிக்கணும். நான் அவகிட்ட ப்ளீஸிங்கா தான் பேசினேன் பிரசாத். அவ என்ன புரிஞ்சுக்கல. சில்லியா பேசாத. உன்னை அவ எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எதுக்கு புரிஞ்சுக்கணும்? நாம தான் அவளை புரிஞ்சுக்கணும். நாம தான் அவளுக்கு தேவையானதை சரியா செய்யணும். என்ன, நமக்குன்னு யாரும் இல்லாம போயிட்டாங்க. உன்னோட பேரண்ட்ஸோ இல்ல என்னோட பேரண்ட்ஸோ இப்போ நம்ம கூட இருந்திருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது. எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசாத. இத்தனை வருஷமா நான் இருக்கேன்னா செத்துட்டேனான்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பாம இருக்காங்க. எங்க அப்பா அம்மா உயிரோட இல்ல, விடு. நம்ம வாழ்க்கைய நாம தான் பாத்துக்கணும். இப்போ என்ன, சிவானிய கன்வின்ஸ் பண்ணோம், அவ்வளவுதானே, பண்ணிடலாம். இல்ல பிரசாத், அவ என்ன வெறுக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டா. இது வரைக்கும் அவ இப்படி பேசினதே இல்ல. எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நான் சரியான அம்மா இல்லையோன்னு ஒரு எண்ணம் அப்பப்ப வந்துட்டு இருக்கு. நாம சரியாதான் இருக்கோம்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்தாலே நாம சரியாதான் இருக்கோம்னு அர்த்தம். ஒன்னு தெரிஞ்சுக்க,
வாழ்க்கைங்கிறது நேர்மையும் ஒழுக்கமும் மட்டுமல்ல, தவறுகளும் சேர்ந்ததுதான். நாம ஸ்கூலுக்கு போகாதது நம்ம தப்பு தான்.